ஹாய் ஹாட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். இந்த வானமும் இந்த பூமியும் என் மாஸ்டரும் எங்கள் அம்மாவும் இந்த கடவுளும் இருக்கிற வரைக்கும் எனக்கு ஏன் பயம், எனக்கு ஏன் வருத்தம் இல்லையடா. காத்தால டிஃபன் முடிச்சாச்சுங்க. ரவா தோசை, அதுக்கப்புறம் டொமேட்டோ ஆனியன் சட்னி என்னோடய ப்ரிப்பரேஷனில். அதுக்கப்புறம் என்னோடய குழந்தைங்களுக்கெலாம் இங்கே தண்ணி ஊற்றியாச்சு. அப்புறம் கற்பூரவல்லி அவங்கள கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன், கொஞ்சம் நான் சாப்பிட்டேன், கொஞ்சம் வீட்டுக்கு. அப்புறம் இந்த ஃப்ளவர்ஸ் இருக்குல்ல, தெரியுதா ஏதாவது? எனக்கு இங்கே ஷேடோவும் தெரியுது, எனக்கு ஒன்றும் தெரியல. எங்கடா இருக்க நீனு? இதோ இவன் தான். மஞ்சள் நிறமே மஞ்சள் நிலமே லலலலலலலலலலா. அவன் வந்து நான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறேன். கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன் பாருங்கள். அது ஒரு பவுல் ஒன்று வாங்கி வச்சுருக்காங்க எங்கள் மாமியாரோட டெத் அப்போது. அந்த பவுலில் வந்து ஏதோ நவதானியம் ஏதோ போட சொன்னாங்க. அப்புறம் அதில் செட் ஆகலைன்னு சொல்லிவிட்டு அது ஒரு பிளெயின் தட்டில் வச்சாங்க. ஸோ அது இப்போ சும்மா தானே இருக்குது, அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாமேன்னு வாட்டர் போட்டு அது வந்து அழகு. அது வந்து அழகு மட்டும் இல்லைங்க, மெயினாக ஆக்சிஜன். நம்மளுக்கு பிளான்ட்ஸு லீஃபு மரம் தான் ஆக்சிஜன் தரும். அது நிறைய பேருக்கு அது தெரியல. ஸோ நம்ம வீட்டு வாசலில் கண்டிப்பாக கொஞ்சம் வீடு பில்டிங்கை தள்ளி கொஞ்சம் ஸ்பேஸ் இருந்ததுன்னா எல்லாருமே அந்த சின்ன பிளான்ட்டு வச்சிங்கன்னா அது பெரிய ட்ரீயாக மாறும். அதுதான் நம்மளுக்கு ஆக்சிஜன் தரும், அதுதான் நம்மளுக்கு பாதுகாப்பு இருக்கும். அதான் அந்த நிழல் இல்லை, நிழல் இருந்தால் தானே நம்மளால் அங்கே போய் நம்ம வண்டி வைக்கலாம், நிற்கலாம். எவ்வளோ இருக்குது. அதுவும் ஒரு ஜீவி தானே, பாவம். நீங்கள் பேசியிருக்கீங்களா? நான் பேசியிருக்கேன். இங்கே இது புது செடி, சின்ன வயசில் பார்த்துருக்கேன். இது அநேகமாக டொமேட்டோ தான் நினைக்கிறேன். நேற்றுக்கெலாம் சூப்பராக இருந்தது. இது இவ்வளோ அழகாக இருந்தது, எல்லோ கலரில் பூவு. தெரியுதா? எல்லோ கலரில் பூவு. அப்புறம் இப்போ மொட்டு வச்சுருக்கு. இவனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, அங்கங்கே கற்பூர வேலை இலையில் வந்து இப்படி இருக்குது பாருங்க. இங்கே தெரியுதா? இந்த மாதிரி ஆயிடுச்சு. எதனாலன்னு தெரியல. நான் கடைசியாக வந்து இந்த கிரேப் இருக்குல்ல, கிரேப்போட அந்த அரைச்சிட்டு அந்த திப்பி இருக்கும்ல, அதுதான் வந்து போட்டேன். அதுக்கப்புறம் இது மாதிரி ஆயிருக்கல. யாராவது இங்கே நான் இல்லாத நேரத்தில் ஏதாவது செஞ்சாங்கன்னா அது வந்து காடுக்கு தான் தெரியும். ஸோ அவ்வளோ நான் டீப்பெல்லாம் போகல. ஸோ நான் வந்து அது போடக்கூடாதுன்னு நினைக்கிறேன், அந்த கிரேப்போட இது. ஏன்னா இத்தனை நாள் எனக்கு எறும்பே இல்லை, இப்போ எறும்பு வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அது போடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். மேபி எறும்பு வந்துச்சுன்னா சொல்லுவாங்கள்ல, பூச்சி அரிச்சிரும்னு. ஸோ அப்போ அதை வந்து இனிமேல் நிறைய இந்த தோல்லாம் ட்ரை தோல் போட்டுக்கலாம். இந்த மாதிரி சாலிடான அந்த இதெல்லாம் போட வேணாம்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல. பார்ப்போம், எல்லாமே ட்ரை பண்ணி பார்க்கணும்ல. இதை நான் அப்படி க்ளீன் பண்ணிட்டேன், ஏன்னா இப்போ தான் தண்ணி ஊற்றினேன் இதுங்களுக்கெலாம். வெஜிடபிள்ஸ் சாப்பிட்டா சூப்பராக இருக்குது. அந்த சாறு இறங்கி இந்த தொண்டைக்குள்ளே. என்னோடய பசங்க வருது, கீ கேட்குதா? மாஸ்டர் பிளேஸ்லேருந்து என்னை பார்க்க வரும். நான் எங்கே போனாலும் வருங்க, அதுதான் எனக்கு நேச்சர் லவரில். ஸோ நான் எங்கே போனாலும் அது வரும். நான் ரோட்டில் போகும்போது கூட அந்த 2 பேர்ட்ஸு என் பின்னாடியே ட்ராவல் ஆகிட்டே வரும், சான்ஸே இல்லை. அதனால் இந்த வானத்துக்கும் பூமிக்கும் என்னை படைத்த கடவுளுக்கும் என் அம்மா அப்பாவுக்கும் நான் ரொம்ப தேங்க் பண்ணணும். இப்போது என் மாஸ்டருக்கு தான் நான் ரொம்ப ஏன்னா இவ்வளோ வருஷமாக நான் மனசுக்குள்ளேயே பேசிகிட்டு இருந்தனால தான் ஒரு மாதிரி ஆகிடுச்சு. அதனால தான் தியானத்துலேயே இருக்கணும்னு ஏன் நினைக்கிறேன்னா, அந்த தியானம் மட்டும்தான் என்னை வந்து நல்லா இன்னும் ஹாப்பியாக வச்சுக்குது. தியானம் பண்ணலைன்னா நம்மளுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. அதுவும் அந்த ஈவினிங்கில் க்ளீனிங்கு ரொம்ப ஒர்க்கு பண்ணுது நம்மளுக்கு. அது வந்து ரொம்ப ஒரு பெனிஃபிட்ஸு, சான்ஸே இல்லை. எனக்கு இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது அப்படி கத்திட்டு போயிடும். அது கிட்ட வரும். எப்போன்னா நான் வந்து தியானத்தில் உள்ளே முழுங்கிட்டேன்னா வந்து எழுப்போம் இங்கே வந்து பக்கத்தில் உட்காந்து. சரி, நம்ம இப்போது ஸ்டண்ட் பண்ணலாம். இந்த ஸ்டண்ட்டு வந்து நான் சின்ன வயசுலேருந்தே பண்ணுவேன், வித்தவுட் கயிறுலாம் எதுவுமே இல்லாமல் அப்படியே. அப்போது நான் ஒல்லியாக இருப்பேன். இப்போ அந்த ஜங்க் ஃபுட்லாம் நல்லா சாப்பிட்டு என்னாச்சுன்னா தொந்தி வந்துருச்சு இல்லை, அதெல்லாம் நான் ரெடியூஸ் பண்ணோம். இது வந்து என்னோடய அந்த வயிறு எல்லாமே அப்டாமன் சொல்கிறோம் இல்லையா, அதெல்லாமே ரெடியூஸ் ஆகும். இது வந்து இந்த கயிறு வந்து பார்த்திங்கன்னா இந்த நார்மல் கயிறு இல்லை, இந்த கேபிளோட கயிறு தான் இங்கே வந்து மாட்டியிருக்காங்க எங்கள் ஹஸ்பண்டு.
ஸோ நம்ம வந்து வச்சுட்டேன். ஓகே, தெரியலன்னா ஓகே தெரியுதான்னு நினைக்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு அப்படி போக மாட்டோம்னா எனக்கு வந்து எங்கள் வீடியோ வந்து தெரியுது இல்லையா? சூப்பர். இது மாதிரி டெய்லியும் நான் ப்ராக்டிஸ் பண்ண என்ன ஆகும்னா என்னோடய ஹாப்லாம் மட்டும் கம்மியாகும். ப்ளஸ் என்னோடய முட்டி ஸ்ட்ராங் ஆகும். எல்லாமே கை பலம் வரும். அதான் என்னென்னா வில் பவர்ஸ் உள்ளவங்கள இருக்குவாரு. கண் நம்பிக்கை, இவ்வளோ விஷயம் இருக்குதுங்க. தைரியமான ஒரு பொண்ணு. ஆனால் இன்றைக்கி வந்து பாலத்துலலாம் நடந்தால் அவ்வளோ பயப்படுறேன். கடவுளோட பேரை தான் உச்சரிச்சுட்டே இருக்கேன். ஸோ அதனால் நான் வந்து பில் பண்ணிக்கிறேன். அப்படியே நான் ரெடியூஸ் அந்த மாதிரி அதுக்கு தான் இது. எதாவது தெரியுதுன்னா பாருங்கள், தெரியலன்னா விட்டுடுங்க. Thank you, Master.